அந்த என்கவுண்டரில் உயிர் போயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு இல்லையா, அது வந்து அவனுக்கு என்ன, அதுதான் முக்கியம். தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் எந்த கட்சி ஆளுங்கட்சியாக வருதோ அதில் போய் சேர்ந்துடுறான். சமூக விரோதி மொத்தம் அங்கே போய் சேர்ந்துடுறாங்க. போய் அங்கே ஒரு போஸ்டிங் வாங்கிடுறான். யார் தவறு செய்கிறானோ அந்த அக்யூஸ்ட் பிடிக்கிறீங்கள, அந்த ஏரியாவில் அதை கண்டுக்காமல் இருந்த போலீஸ் இல்லை சம்மந்தப்பட்ட போலீஸ், மூணாவது அதில் சம்மந்தப்பட்ட அரசியல்வாதி, 3 பேரும் இதை ரிமாண்ட் பண்ணுங்க, குற்றமே நடக்காது. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. 100 மீட்டர் தூரத்துக்கு அந்த கெஜி அடித்தான் வந்தாலும் அந்த நாற்றம் அடிக்கும். ஆனால் அந்த போதை போர்டு அடித்தான்னா நாற்றமே இருக்காது. அதனால வசதியானவங்க, குறிப்பாக சினிமாவில் உள்ளவங்க, சினிமா துறை பணக்காரங்க அதை பயன்படுத்துறாங்க. நம்ம என்ன சினிமா துறையில வந்து போதை பழக்கம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி காரணம் வந்து உண்மைதான், இல்லைன்னா மறுக்க முடியாது. அது வந்து போதை பவுடர், போதை மாத்திரைகள், அந்த அதாவது சொல்லுவாங்க கெமிக்கல் ட்ரக்ஸ் வெளிநாட்டில் இருந்து வர்றது, அதுதான் மெயின். ஹெராயின் பவுடர்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஹெராயின் பவுடர் 1 கிலோ 7 கோடி. அப்போ அவனுக்கு என்ன வந்துடும்? ஆக நம்ம ஒரு குழந்தைய கொண்டுட்டோம், ரேப் பண்ணிட்டோம், கொண்டுட்டோம், எரிச்சிட்டோம், தப்பிச்சு வந்துட்டோம். அம்மாவை பெத்த அம்மாவையும் கொலை பண்ணிட்டா தப்பிச்சு வந்துட்டோம். அப்போ உங்களுக்கு தான் சட்டத்தில் ஓட்டையை பூந்து வராங்கன்னு சொல்றீங்களா? இதுதான் காவல்துறையில் பணியாற்றினவர்களுக்கு அதே மனநிலை இருந்திருக்கு, இருக்கும், மனநிலை இருக்கும். அது இல்லை எப்படி இல்லாமல் இருக்கும்? ஏன்னா அங்கே குழந்தைகளுக்கே இருக்க, குழந்தைகளே ஸ்கூலுக்கு போயில ஜாதி அடையாளத்துக்கு கயிறு கட்டுறான். அந்த அளவுக்கு சூழ்நிலைகள் அங்கே இருக்குது. அதனால் அதை வந்து களையிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். அரசாங்கம் முதல்ல அதில் இறங்கணும். அரசாங்கம் வந்து இறங்க மாட்டாங்க, எந்த அரசியல் கட்சி இறங்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களோட ஓட்டு போயிடும். தவறு செய்கிறவங்களுக்கு எதிராக வந்து நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், ஒரு என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்னா செய்ய மாட்டாங்க. ஏன்னா செஞ்சாச்சுன்னா அந்த ஜாதியோட ஓட்டு கிடைக்காது. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் ராஜாராம் அவர்கள் நம்மோடு இணைகிறார். ஐயா வணக்கம். நீங்கள் இப்போ இதை வந்து அரசினுடைய கடமை அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த அரசியல் சார்ந்து நம்ம இதை பார்த்தா வந்து ஒரு எதிர்கட்சி வந்து ஆளும் கட்சியை நோக்கி வைக்க விட ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு பார்க்கலாம். சட்ட ஒழுங்கு பாதுகாப்பாக இருந்தாலும் சரி, இதுவாக ஒரு எல்லை தாண்டி ஒரு கடத்தல் பொருள், ஒரு தடை செய்யப்பட்ட பொருள் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளாடி வருதுன்னா அதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் இருக்குது. அதை கடந்து இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளாடி? அதாவது நம்ம தமிழ்நாட்டோட ஜனத்தொகை 8 கோடி. நம்மகிட்ட இருக்கிற போலீஸ் எத்தனை போஸ்ட் அப்படின்னா 1,34,000 போஸ்டிங் தான் இருக்குது. அதில் ஒரு 10,000 போஸ்டிங்ஸ் காலியாக இருக்கும். இதில் வந்து டிஎஸ்பி பட்டாலியன் சொல்லி ஒரு 15,000 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. ஏதாவது ஒரு பெரிய கலவரம் இருந்தால் தான் அவங்கள யூஸ் பண்ண முடியும். அதனால் அவங்க அந்த விஐபி பந்தோபஸ்த், ராஜீவ்காந்திங்கிற ஒரு விஐபி தமிழ்நாட்டில் கொலை செய்யப்பட்டதுக்கப்புறம் அது ஒரு முக்கியத்துவம் ஆயிடுச்சு. காவல்துறை உருவாக்கப்பட்டதோட நோக்கம் என்னென்னா குற்றங்கள் நடவாமல் தடுக்கிறதுக்கும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கிறது. ஆனால் அந்த குற்றங்கள் நடக்காமல் தடுக்கணும்னா பீட் பெட்ரோல் போகணும். நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு தெரியும், தேடி கண்டுபிடிச்சி திருடனை கண்டுபிடிச்சி பொருளை ரெக்கவர் பண்ணி கோர்ட்டு மூலமாக உதவி கொடுத்து அவங்க மேலே கேஸ் போட்டு கேஸ் நடந்து தண்டனை வாங்கி கொடுத்து அவனை ஜெயிலில் கொண்டு விடுற வரைக்கும் அது அந்த பக்கம். இது ரெண்டையும் செய்யக்கூடியதுக்கு பாதி நாள் வந்து ரோட்டில் நிற்கக்கூடிய விஐபி பந்தோபஸ்த் அப்படின்னு நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. அதனால் வந்து இவங்களால அங்கே கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை. ரெண்டாவது சட்டம் ஒழுங்கை பற்றி நீங்கள் கேட்டீங்க இல்லையா, சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது வந்து அரசோட மெயினான கடமை. அதுதான் ஒரு அரசாங்கம், திறமையான அரசாங்கம், கெட்டிக்கார அரசாங்கம் அப்படின்னு சொன்னால் சட்டம் ஒழுங்கு நல்ல முறையில் பாதுகாக்கப்பட்டால் அந்த அரசாங்கத்தை மக்கள் பாராட்டுவாங்க, போற்றுவாங்க. என்ன காரணம்னா பெண்கள், குழந்தைகள், பெண் குழந்தைகள் இவங்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கொடுமையானது. சாத்தாங்குளத்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஆமாம், இப்போ சமீபத்தில் கோயம்புத்தூரில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. இதெல்லாம் நினச்சி பார்க்கையில் நெஞ்சம் பதறுது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத அரசாங்கம் ஆராயணும். ஆராய்ஞ்சு கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். எனக்கு வந்து அந்த என்கவுண்டர் அப்படிங்கிறதுல நிச்சயமாக அதில் கொஞ்சம் கூட எனக்கு அதுலேருந்து நான் வந்து அதை ஒத்துக்கவே மாட்டேன். என்கவுண்டருங்கிறது எனக்கு பிடிக்காது. அது வந்து சரி கிடையாது. அது நியாயம் அப்படின்னு நான் நினைக்கல. நீதிமன்றம் மூலமாக தண்டனை வாங்கி கொடுக்கணும், அதுதான் நியாயம் அப்படிங்கிறது என்னுடைய கான்செப்ட். ஆனால் சில விஷயங்களில் பார்த்தப்போ என்னோட காவல்துறையில் 35 ஆண்டுகள் நான் பணிபுரிஞ்சது சென்னையில், வட சென்னையில் தான் பணிபுரிஞ்சேன். இந்த 35 ஆண்டுகளில் பார்த்த வரையில்
இந்த என்கவுண்டர் அப்படிங்கிறது வந்து அதுக்கு சில எஃபெக்ட் இருக்குது. சில ரவுடிகள் சுட்டு கொல்லப்பட்டதுக்கப்புறம் மற்ற ரவுடிகள் பயந்து அவங்க தொழிலை விட்டுட்டு வேறு மாதிரி போயிட்டாங்க. ஒன்று இடத்த காலி பண்ணிட்டாங்க, ரெண்டாவது தொழிலை மாற்றிட்டாங்க. அந்த என்கவுண்டரில் உயிர் போயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு இல்லையா, அது வந்து அவனுக்கு என்ன, அதுதான் முக்கியம். தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் எந்த கட்சி ஆளுங்கட்சியாக வருதோ அதில் போய் சேர்ந்துடுறாங்க. சமூக விரோதி மொத்தம் அங்கே போய் சேர்ந்துடுறாங்க, போய் அங்கே ஒரு போஸ்டிங் வாங்கிடுறாங்க. அப்போ காவல்துறை வந்து அவனை மேலே நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அரசியல் அழுத்தம் இருக்கு. ஆமாம், அவன் அரசியல் அந்த கட்சி தலைவர் ஆயிடறான்ல, அந்த கட்சியில் வந்து ஏதோ ஒரு பொறுப்பு வாங்கிடுறான். அப்புறம் வந்து அவனை போய் நீங்கள் தேடி அவன் பேரில் வழக்கில் பிடிக்க போனீங்கன்னா அங்கேருந்து யாராவது ஒருத்தர் பேசுவார், அவன் மந்திரிகிட்ட போய் சொல்லுவான், அங்கே பேசுவாங்க. அப்போது அந்த அவங்களுக்கு அந்த அழுத்தம் அவனை நம்மளை கண்டு அவன் பயந்தக்கூடிய அந்த அழுத்தம் இல்லாமல் போயிடுது. அது ஒரு காரணம். அப்புறம் இந்த ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க ஏன் சேர்க்குறாங்க ரவுடிங்களை? ரவுடிங்களோட உதவி அவங்களுக்கு எதுக்கு தேவை? ரவுடிகளுக்கு இவங்களை வச்சு பிழைக்கணும், கரெக்டு. அவங்கள நீங்கள் சேர்த்தனால பொதுமக்கள் உங்களை ஆதரிப்பாங்களா? அதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். சமூக விரோதிகள் எல்லாமே ஆளுங்கட்சியில் தான் இருக்கு. நான் இந்த கட்சி ஆளுங்கட்சி அந்த ஆளுங்கட்சி எல்லாம் சொல்லலை, எல்லா ஆளுங்கட்சியும் இருக்குது. பாருங்கள், இப்போது சமீபத்தில் வந்த இந்த ஒரு மாதத்துக்குள்ளே எடுத்து பாருங்கள், நிறைய இதில் பார்த்தாச்சுன்னா ஆளுங்கட்சியில் உள்ளவங்க தான் கை செய்யப்படுறாங்க. கஞ்சா இருக்கிற இடத்துல அவங்க தான் பண்ணுறாங்க. ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸ்ரீகுண்டத்தில் ஒரு சம்பவம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம நேரடியாக பார்க்கல, பத்திரிகையில் வந்த செய்தி, வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க, சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதை வச்சு தான் சொல்கிறேன். அப்போது ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க வந்து முதல்ல அவங்க கட்சியில் யார் யார் இருக்காங்க, நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்களா? கெட்டவங்க யாருன்னு பார்த்து அவங்கள முதல்ல வெளியேறணும். இது மாதிரி ரவுடிகள், இது மாதிரி திருடர்கள், அதாவது கிரிமினல்ஸ் இவங்க, அப்புறம் ஒயிட் காலர் கிரிமினல்ஸ், அப்புறம் சைபர் கிரைம், இந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்க, சமூகத்துக்கு கேடானவங்க, இவங்களை வந்து அவங்க கட்சியிலேருந்து முதல்ல நீங்கள் வெளியே இருக்கணும். இருந்தாங்கன்னா அவங்கள வந்து கட்சியிலேருந்து வெளியே முன்னாடி வந்து சொல்லுவாங்க, ஏதோ ஒரு குற்ற வழக்கில் சம்மந்தப்பட்டு ஒரு கைது செய்யப்பட்டார்னா உடனே அந்த கட்சி தலைவர் சொல்லுவார், இந்த கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர்கள் நீக்கப்பட்டார் அப்படின்னு. இப்போ அதெல்லாம் காணவே இல்லை, அதெல்லாம் பார்க்க முடியல. எதுக்காக சொல்ல வரேன்னா, நீங்கள் கரெக்டாக இருந்தால் தானே அடுத்தல இது பண்ண முடியும். அது ஒன்று அவங்க கட்சியில் இருக்கக்கூடியவங்க சரியான ஆட்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அவங்க இல்லாதவங்களை வெளியே அனுப்பணும். உங்கள் கட்சியை சேர்ந்தவங்க யாராவது ஒரு குற்றத்தில் ஈடுபட்டாங்கன்னா அவனை நிச்சயமாக அரெஸ்ட் பண்ணி உள்ளே போகணும், அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். இந்த போதைப்பொருள் நடமாட்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட். அதில் வந்து இப்போது நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, ஆளுங்கட்சிக்கு சாதகமாக, இப்போ நன்மைக்கு இருக்க ஆளுங்கட்சி, நேற்று இருந்த ஆளுங்கட்சியெல்லாம் சொல்ல, அந்த தவறு செய்யக்கூடியவன் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த கட்சியில் ஆளுங்கட்சி எதாக இருக்கோ அந்த கட்சிகளுக்கு சேர்ந்துக்கிட்டு இது மாதிரி பண்ணுறாங்க. அப்படி இருந்தாங்கன்னா அவங்களையும் பிடிச்சி யார் தவறு செய்கிறானோ அந்த அக்யூஸ்ட் பிடிக்கிறீங்கள, அந்த ஏரியாவில் அதை கண்டுக்காமல் இருந்த போலீஸ், இல்லை சம்மந்தப்பட்ட போலீஸ், மூணாவது அதில் சம்மந்தப்பட்ட அரசியல்வாதி, 3 பேரும் இதை ரிமாண்ட் பண்ணுங்க, குற்றமே நடக்காது. ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. மகாராஷ்டிரா மாநிலத்தில் கள்ளச்சாராய சாவுகள் நிறைய நடந்தது. நம்ம கள்ளக்குறிச்சியில் 65 பேர் நடந்தது இல்லையா? அதில் என்னென்னா, அந்த வழக்கு இன்னும் முடியல. அதுக்கு முன்னாடி அதில் மெயின் அக்யூஸ்ட் கண்டுக்குட்டிங்கிறவன் வெளியே வந்தான். நம்ம சட்டம் அது வழக்கு இன்னும் நடந்துகிட்டு இருக்கு, ஆனால் ஜாமீனில் வந்துட்டான். இப்போ இது மாதிரி கள்ளச்சாராய சாவுகள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பை அதை ஒட்டி இருக்கிற இடங்களில் நிறைய நடந்துகிட்டு இருந்தது. அப்போ அந்த அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சட்டம் பண்ணுறாங்க, புதுசாக ஒரு சட்டம் போட்டாங்க. இனிமேல் கள்ளச்சாராய சாவுகள் நடந்தால் அதுக்கு சம்மந்தப்பட்ட அக்யூஸ்டையும் அந்த ஏரியாவில் இருக்க போலீஸையும், அதை தடுக்காத போலீஸையும் அக்யூஸ்ட் ஆக்கி ரிமாண்ட் பண்ணுவோம், அவங்க பேர்லேயும் நடவடிக்கை எடுப்போம் அவங்க வந்து அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தை கொண்டு வந்தது இன்னைக்கு வரைக்கும் கள்ளச்சாராய சாவுகளே நடக்கலை. சாவு நடக்கலையா, இல்லை வெளியே வரலையா? இல்லை, சாவு நடந்தால் எப்படி வெளியே வரையாமல் இருக்கும்? இறந்து போனால் எப்படி வெளியே வந்துடும்? அது இப்போ சமூக வலைதளங்களில் உடனே என்னென்ன நடக்கிறதெல்லாம் உடனே வந்துடுதே. அப்போ அதை எப்படி தடுக்க முடியும்? அது எப்படியாவது உடம்பு சரியில்லைன்னா உடனே குடித்த உடனே அவனுக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போவான், ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒருவோட இறந்து போகலாம், இல்லை நல்லபடி ஆகலாம். எங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தெரிஞ்சிடும் இல்லையா? இல்லை அந்த ஊரில் சொல்லுவாங்கல்ல, ஐயோ சொந்தக்காரங்க பாரியா கள்ளச்சாராயம் குடிச்சு இப்படி ஆகிட்டான், அவன் வைக்கிறான் பாரு அப்படின்னு எடுத்து வீடியோ போடுவாங்கல்ல. இப்போ காலம் மாறி போச்சு இல்லையா? ஆனால் இது வரைக்கும் நடக்கலை. என்னென்னா, அந்த காவல்துறையும் சேர்ப்போம்னு ஒன்று சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தமிழ்நாடு மதுவிலக்கு அமல்த்து சட்டம் இருக்குது இல்லையா, அந்த சட்டத்துலேயும் இல்லை போதைப்பொருள் எதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டம், நீங்களும் ஒரு ஆக்ட் போடுங்க. யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ, காவல்துறையை சேர்ந்தவங்களோ அரசியல்வாதிகளோ யார் இருந்தாலும் அவங்களையும் சேர்த்து ரிமாண்ட் பண்ணுவோம். காவல்துறை கூடவே அந்த அரசியல்வாதிகளையும் சேர்க்கணும். ஆமாம், அரசியல்வாதிகளையும் சேர்க்கணும், காவல்துறையும் சேர்க்கணும். தவறு செய்யறவங்க கூடாது. அவன் தான் A1, A1, A2, A3. இந்த மது பிரியர்கள், இந்த குடிக்கு அடிமையானவர்கள், போதைக்கு அடிமையானவர்கள், அவங்களுக்கு போதைக்கு தேவை ஏதாவது. அந்த சமயத்தில் அரசு மதுபான கடைகளும் கிடையாது. அப்போது கஞ்சா அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நோக்கி போகிறாங்க. அது 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு கிடைக்குது, அதை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது சீப்பாகவும் இருக்குது, ஒரு நாள் முழுக்கும் போதும் இருக்குது.
அப்படின்னா அதை நோக்கி போகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் தேனி மலைக்காடுகளில் இருந்தது விளைவிக்கிறது, இங்கே இல்லை. இப்போது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணிட்டாங்க நம்ம போலீஸ். அதெல்லாம் சும்மா பாராட்டணும், அதில் பாதிப்பே அது பாராட்டுறது வந்து எந்த இதுவே கிடையாது. நிச்சயமாக சொல்கிறேன், சுத்தமாக இங்கே கிடையாது. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஓடிஏ ஒரிசா தெலுங்கானா ஆந்திரா பார்டரில் நம்ம ஊர் நெல் பயிர் வைக்கிற மாதிரி இங்கே பயிர் வைக்கிறாங்க. பயிர் வச்சு அதை வாங்கி ஸ்டாக் பண்ணுறாங்க. அங்கேயே விளைவிக்கிறது ஒருத்தன், ஸ்டாக் வைக்கிறது ஒருத்தன். அங்கேருந்து அதை அங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்க. டிரான்ஸ்போர்ட் 3வது, 4வது டிஸ்ட்ரிபியூஷன், இங்கே 5வது சேல்ஸ், 6வது எக்ஸ்போர்ட். நம்ம அதை பாருங்கள், திருச்செந்தூர், தூத்துக்குடி, நாகப்பட்டினம் அந்த பக்கமெல்லாம் கோஸ்டல் ஏரியாவில் இங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கு போகும். நிறைய பிடிச்சிருக்காங்க. 500 கிலோ 600 கிலோ 2000 கிலோன்னு பிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இந்த கஞ்சாவுக்கு வந்ததுக்கப்புறம் இது சீப்பாக இருக்கணுன்னே இது வந்து 100 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு குவார்ட்டரு. இது 50 ரூபாய்க்கு கிடைக்குது. அது சீப்பாக இருக்கணும்னா இது எல்லா இடமும் பரவிச்சு, எல்லாரும் அதை பழக்கத்துக்கு வந்துட்டாங்க. அதனால் அதை விட்டு வெளியே வர முடியல. அது ஒன்று. இதே சமயத்தில் இந்த கொரோனா சமயத்திலே இந்த போதை பவுடர் அது வெளிநாட்டில் தான் தயார் பண்ணுறாங்க. ஆப்கானிஸ்தானில் தான் தயாராகுங்கிறாங்க. அங்கே மாதிரி நாடுகள்லேருந்து உள்ளே வருது. அதுவும் வந்து இங்கே இப்போது புழக்கத்துக்கு வந்துச்சு. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, கெஞ்சை அடித்தா நாற்றம் அடிக்கும். 100 மீட்டர் தூரத்துக்கு அந்த கெஞ்சை அடித்தா வந்தாலும் அந்த நாற்றம் அடிக்கும். ஆனால் அந்த போதை பவுடர் அடித்தான்னா நாற்றமே இருக்காது. அதனால் வசதியானவங்க, குறிப்பாக சினிமாவில் உள்ளவங்க, சினிமா துறை பணக்காரங்க அதை பயன்படுத்துறாங்க. நம்ம என்ன சினிமா துறையில வந்து போதை பழக்கம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி காரணம் வந்து உண்மைதான், இல்லைன்னா இது மறுக்க முடியாது. அது வந்து போதை பவுடர், போதை மாத்திரைகள், அந்த அதாவது சொல்லுவாங்க கெமிக்கல் ட்ரக்ஸ் வெளிநாட்டிலிருந்து வர்றது, அதுதான் மெயின். அது வந்து விலை என்னென்னா ஹெராயின் பவுடர்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஹெராயின் பவுடர் 1 கிலோ 7 கோடி. இந்த கஞ்சாவில் வந்து ஆயில் எடுக்கிறாங்க. ஹைப்ரிடு கஞ்சா இருக்குது. இப்போ நேற்று கூட இப்படி 11 கோடிய ஒரு மிஸ்ஸஸ் கேரளான்னு ஒரு லேடியை வந்து அவங்க பேங்காக்லேருந்து ஃப்ளைட்டில் வந்திருக்காங்க எங்கள் மும்பைக்கு. இறங்கி வந்து அவங்களோட இதை செக் பண்ணி பார்த்தா 12 பாக்கெட் இருந்திருக்கு. 11 கோடிக்கு உள்ளது ஹைப்ரிடு கஞ்சா. ஒரு பக்கத்தில் இதே மாதிரி பிடித்தாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு தானே இருக்குது. அதுதான் நம்ம என்னென்னா, இப்போ கஞ்சா அப்படின்னு எடுத்தால் தமிழ்நாட்டில் உற்பத்தி இல்லை. ஆனால் எங்கே உற்பத்தி ஆகுதுன்னு தெரியுது. நம்மகிட்ட மாட்டுறது வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணையிலையோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணலையோ சேல்ஸ் பண்ணையிலையோ தான் நம்ம பிடிக்கிறோம். ஆனால் அது எங்கே ஒரிஜினலாக விளைவிக்கப்படுதோ அங்கே போய் நம்மளால் அழிக்கவோ பிடிக்கவோ நம்மளால் முடியல. ஏன்னா அது வேறு மாநிலத்தில் இருக்குது. அங்கேயும் 3 மாநில பார்டர், அங்கே 3 அரசுகள் சம்மந்தப்பட்டு செய்யணும். நம்மளும் போகணும். இது இங்கே நமக்கு இருக்கிற உள்ளூர் பிரச்சனைகளை பார்க்குறது நம்ம காவல்துறைக்கு நேரம் இல்லை. இதை போய் அங்கே போய் பார்க்குறதுக்கு முடியல. இன்னொன்று வந்து அந்த போதை பவுடர் வெளிநாட்டிலேருந்து வருது. நம்ம நாட்டில் வந்து போர்ட் நிறைய இருக்குது, கோஸ்டல் ஏரியா நிறைய இருக்குது. அந்த முக்தா போர்ட்டா துறைமுகம் இதில் நம்ம குஜராத்தில் அந்த போர்ட்டையே மூடிட்டாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட 30,000 கோடிக்கு பவுடர் வந்து அந்த துறைமுகத்தையே மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் கண்டெய்னரில் வச்சு வரையில் சேர்த்து வந்து இப்போ வளர்ச்சிங்கிற பேரில் நம்ம வந்து உருவாக்குறதுக்கு பின்னாடி ஒரு அழிவும் கூட வந்துட்டு தான். அதாவது இப்போ என்ன சூழ்நிலை அப்படின்னா, அரசாங்கம் செய்ய வேண்டியது ஒன்று, போதை பழக்கத்தில் இருக்கிறவங்க வெளியே கொண்டு வரணும். இந்த போதைப் பொருள் பண்ணக்கூடியவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். அந்த NDPS ஆக்ட்னு ஒரு ஆக்ட் சட்டம் அந்த கொண்டு வந்தாங்க 2000. எவ்வளோ போதைப் பொருள் வச்சுருந்தாலும் 10 ஆண்டுகள் தண்டனை, 10 லட்ச ரூபா அபராதம். இப்போ அந்த சட்டத்தை எப்படி மாற்றினாங்கன்னா, எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ அதுக்கு மாதிரி தண்டனை. இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, உங்களோட மருத்துவ பயன்பாட்டுக்காக நீங்கள் 10 கிராம் கஞ்சா வச்சுக்கலாம். 10 கிராம் வச்சுருந்தா தப்பு இல்லை. இதெல்லாம் அரசாங்கமும் நீதிமன்றங்களும் பார்க்கணும். சமுதாயத்துக்கும் பொறுப்பு இருக்குது. சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டை இதுவாக இருக்குது. சட்டத்தில் உள்ள ஓட்டைகள் தான், அதான் சொல்லணும். அந்த ஓட்டைகள் தான் பூந்து எல்லாம் தப்பிச்சு வந்துடுறாங்க. என்னென்ன பண்ண முடியும் பண்ணிட்டு வந்துடுறான். உதாரணத்துக்கு இந்த தஷ்வந்த் தான் ஒரு 6 வயசு குழந்தைய ரேப் பண்ணி மர்டர் பண்ணி எரிச்சிட்டான் இல்லையா. அவன் சுப்ரீம் கோர்ட்லேருந்து அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட தப்பிச்சு வந்துட்டான். அவங்க அம்மாவை வந்து கொலை பண்ணான். அந்த கேஸ்லேயும் வெளியே வந்தான். அவங்க அப்பா வந்து பொருள் சாட்சியாக மாறினவங்க. அப்போ அவனுக்கு என்ன வந்துடும், ஆக நம்ம ஒரு குழந்தைய கொண்டுட்டோம், ரேப் பண்ணிட்டோம், கொண்டுட்டோம், எரிச்சிட்டோம், தப்பிச்சு வந்துட்டோம். பெத்த அம்மாவையும் கொலை பண்ணிட்டோம், தப்பிச்சு வந்துட்டோம். அப்போது உங்களுக்கு அதான் சட்டத்தில் ஓட்டையை பூந்து வர்றாங்கன்னு சொல்கிறீங்களா? இதுதான் இங்கே நடக்கிற குற்றச்செயல் எல்லாத்துக்குமே பின்னாடியுமே வந்து இந்த போதை பழக்கம் தான் அதிகமாக இருக்குது. போதை பழக்கங்கள் நிறுத்தணும் அப்படின்னா அரசாங்கம் வந்து போதை மறுவாழ்வு மையங்களை நிறைய பண்ணணும், தண்டனையை ஜாஸ்திப்படுத்தணும். அதே மாதிரி மத்திய அரசாங்கம் இதில் கடுமையான நடவடிக்கை எடுத்து வெளி நாடுகளிலேருந்து உள்ள வருது இல்லையா போதை பவுடர், அதை வந்து கட்டாயம் பிடிக்கணும். அது மாதிரி பிடிக்கிறவங்க இது வரைக்கும் யாராவது அவங்களை என்கவுண்டர் பண்ணியிருக்காங்களா?
இதே மாதிரி கஞ்சா இது மாதிரி மொத்தமாக எடுத்துகிட்டு வர்றவங்க யாரையாவது பண்ணியிருக்காங்க, காவல்துறை அவங்க தாக்கலையா, இவங்க ஏன் திருப்பி தாக்கலை, அதுக்காக பண்ணுங்கன்னு நான் சொல்லலை, பண்ணால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கன்னு சொல்கிறேன். பின்னாடி ஏதோ ஒரு அழுத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆமாம், அதாவது இன்னொரு விஷயம் சொல்லலாம். இதே வந்து நீங்கள் அரேபிய நாடுகளில் பாருங்கள், அரேபிய நாடுகளில் வந்து இது மாதிரி குற்றங்கள் நடந்தால் விசாரித்து 1 மாதத்துலேயே தண்டனை கொடுத்துறாங்க, தண்டனையை பப்ளிக்காகவே நிறைவேற்றுறாங்க. ஸோ தவறு செய்கிறவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படுது. இது எல்லாத்தையும் விட சினிமா கதாநாயகன் வந்து அவருக்கு எதிரானவங்களை இளநீ சீவுற மாதிரி சீவுவார். ஆனால் அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாது, கோர்ட்டுக்கு போக மாட்டாரு, தண்டனை கிடைக்காது. அப்போ இதை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க, ஓ நம்மளும் இப்படி போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அது போக சமூக வலைத்தளங்கள் அதை எடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா என்னென்னமோ வருது, வரிசையாக வந்து விடுது. குழந்தைகள்லாம் கெட்டு போகிறதுக்கு காரணம், இளைஞர்கள் கெட்டு போகிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம். இதையெல்லாம் தடை பண்ணணும், அதுக்கு மத்திய அரசு நடவடிக்கை. இப்போ தென்காசி மாவட்டத்தில் நேற்று நடந்த ஒரு படுகொலை, நீங்கள் இப்போ சொன்னீங்க, சினிமாவில் பார்த்து சீவிர மாதிரி சீவிட்டு தலையே துண்டா வெட்டி இருக்காங்க. அங்கே பொதுவாக நானும் அந்த தெற்கு மாவட்டத்தை சேர்ந்தவன் தான். தெற்கு மாவட்டங்களில் வந்து இந்த மாதிரி கொடூர கொலைகள் பண்ணணும் அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு மோட்டிவ் ஏதோ ஜாஸ்தி இருக்குது. எதுக்காகனா இவருக்கு யார் மோட்டிவ், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த என்ன பிரச்சனை, அந்த இவரை கொலை செய்யணும் வெட்டணும்னு நினச்சிட்டு போகல, நிச்சயமாக அவரை கொல்லணும், அவர் சாகணும், உயிரோடு இருக்கவே கூடாதுன்னு நினச்சி தான் தலையை தனியாக விட்டுறாங்க. தலையை தனியாக விட்டுனா இப்போ இவருக்கு அந்த அளவுக்கு பகை என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். தென் மாவட்டங்களில் இன்னொரு விஷயம் இருக்குது, அங்கே 3 ஜாதிகள் பெரிய ஜாதிகள் இருக்குது. இந்த 3 பெரிய ஜாதிகளுக்குள்ள எப்போதும் பிரச்சனை, நான் பெரியவனா நீ பெரியவனான்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான கொலைகள் நடந்தது இந்த 3 ஜாதிக்குள்ளே மட்டும்தான். அதில் அந்த ஜாதியை சேர்ந்தவங்களுக்காகவே கொல்லப்பட்டாங்க. கொலை செய்யப்பட்டவங்க வந்து அவங்க வந்து கெட்டவங்க கிடையாது, ஏதோ வேற ஒரு கொலையிலேயே ஏதோ ஈடுபட்டவங்க கிடையாது. அந்த ஜாதியை சேர்ந்தவங்களுக்காக இந்த ஜாதியை சேர்ந்தவங்க அவங்கள போனவருங்கிறதுக்காக யாரும் மாட்டாங்களோ அவங்கள போட்டுருக்கோம். அப்போ வந்து கலைஞர் என்ன பண்ணார், அப்போ அங்கே இருந்த இன்ஸ்பெக்டர், ஏசி, டிஎஸ்பி இவங்களெல்லாம் மாற்றி விட்டார் வட மாவட்டங்களுக்கு, இங்கேருந்து அங்கே கொண்டு போட்டார். ஏன்னா அவங்க இருந்தாங்கன்னா இந்த 3 ஜாதியை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்குள்ளேயே தான் வந்து ஒருத்தர் பெரியவர் ஒருத்தர் சின்னவர், இல்லை அவருக்கு அங்கே இருக்க ஸ்ட்ரென்த்லேயே காவல்துறையிலேயும் அதே மாதிரி தான் இருப்பாங்க. காவல்துறையில் பணியாற்றினவர்களுக்கு அதே மனநிலை இருக்கும், மனநிலை இருக்கும், அது இல்லை எப்படி இல்லாமல் இருக்கும். ஏன்னா அங்கே குழந்தைகளுக்கே குழந்தைகளே ஸ்கூலுக்கு போயில ஜாதி அடையாளத்துக்கு கயிறு கட்டுறான், அந்த அளவுக்கு சூழ்நிலைகள் அங்கே இருக்குது. அதனால் அதை வந்து களைகிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். இப்போ தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி ரவுடிசம் அதிகமாக இருந்தாலும் இன்னொரு விஷயம் வந்து கல்வியில் சிறந்த மாவட்டம் மாவட்டங்கிறதே கிடையாது. ஆனால் அந்த கலைஞர்கிட்ட என்ன சொல்லுவாங்க, தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட் அப்படிம்பாங்க. அப்படி கல்வியில் வந்து நம்ம தலை சிறந்த மாவட்டங்கள் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமும் இதே மாதிரியான விஷயங்கள் வந்து தலை தூக்குவதற்கு காரணம் என்ன? அது அவங்க ரத்தத்தில் குழந்தையிலேருந்து ஊட்டி வளர்க்கப்படுறாங்க. நீ இந்த ஜாதியை சேர்ந்தவன், நீ அவங்ககிட்ட பேசக்கூடாது, நம்ம உயர்ந்தவங்க அவங்க தாழ்ந்தவங்க, இப்படிங்கிற மாதிரியே அவங்கள வந்து சின்ன குழந்தையிலேருந்து ஊட்டி வளர்க்கப்படுது. இப்போ பாருங்கள், அந்த நெட்டூருங்கிற ஊரில் முகமூடி போட்டு வந்து ரோட்டில் போனவங்க வரவங்கெல்லாம் வெட்டினாங்க இல்லையா? ஆமாம், அதுவும் ஜாதி பிரச்சனை தான். அதுலேயும் 2 ஜாதியை சேர்ந்தவங்க பிரச்சனை. நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரியாக உங்களுடைய பார்வை இந்த பிரச்சனையை வந்து தீர்வு வரணும்னா என்ன பண்ணணும்? காவல்துறை அது சட்டம் தரத்தில் அரசாங்கம் முதல்ல அதில் இறங்கணும். அரசாங்கம் வந்து இறங்க மாட்டாங்க, எந்த அரசியல் கட்சி இறங்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களோட ஓட்டு போயிடும். தவறு செய்கிறவங்களுக்கு எதிராக வந்து நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், ஒரு என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்னா செய்ய மாட்டாங்க. ஏன்னா செஞ்சாச்சுன்னா அந்த ஜாதியோட ஓட்டு கிடைக்காது. அதனால் என்னமோ சொல்லுவாங்களே, இதுக்கும் பூனைக்கும் பாலுக்கும் தோழன், பூனைக்கும் அப்படிங்கிற மாதிரி, பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன் அப்படிங்கிற மாதிரி தான் போகிறாங்க. அதுக்கு வந்து தைரியமாக நடவடிக்கை எடுக்கணும். மேடம் ஜெயலலிதா பீரியடில் அவங்களாம் எப்படி தைரியமாக நடவடிக்கை எடுத்தாங்களோ அது மாதிரி எடுக்கணும். இதே மாதிரி சிக்கல்கள் தீர்வு வரணும்னா முதல்ல வந்து அரசாங்கம் கிளியர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி, ஓகே, அந்த கருத்தை வந்து நிச்சயமாக நானும் ஏற்றுக்கிறேன். இப்போ இன்றைக்கி இன்னொரு தீர்ப்பு வந்திருக்கு. இந்த சாத்தான்குளம் கொலை சம்பவத்தில் சம்மந்தப்பட்ட இந்த காவல்துறை ஏற்கனவே கைது செய்யப்பட்டு அவர்களுக்கான தீர்ப்பும் அளிக்கப்பட்டாச்சு. அவர்கள் வந்து சிறையில் அவங்களுக்கு வந்து சிறப்பு வசதிகள் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை வந்து நீதிமன்றத்தை வச்சுருக்காங்க. நீதிமன்றம் இன்றைக்கி அந்த கோரிக்கையை வந்து நிராகரிச்சு, இந்த சிறையில் இந்த மாதிரியான பிரிவுகள் எதுக்கு இருக்குது? நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டு சிறைக்கு போகிறோம், சிறையில் போயாச்சுன்னா நான் குற்றவாளி, யாராக இருந்தாலும் குற்றம் செய்தவங்க குற்றவாளி தான், அவங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரி பிரிவுகள் எதற்கு? அதாவது இப்போ இல்லது, அந்த இங்கிலீஷ்காரன் காலத்துலேயே இருக்குது. என்ன அப்படின்னா, வருமான வரி கட்டுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வேறு பிரிவு, மற்றவங்களுக்கு வேறு பிரிவு. வருமான வரி கட்டுறவங்க வந்து வருமான வரி நான் இத்தனை வருஷம் தாக்கல் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அவங்க கோர்ட்டில் ஃபைல் பண்ணால் கோர்ட் வந்து அவங்களுக்கு முதல் வகுப்பு கொடுக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சில வசதிகள் இருக்கும். ஃபேன் இருக்காது, ஃபேன் இருக்கும்,
அந்த மாதிரி படுக்கிறதுக்கு வந்து மற்றவங்களுக்கு வந்து இது கொடுத்துருந்தாங்க, இவங்களுக்கு வந்து இது கொடுத்துருப்பாங்க, படிக்கிறதுக்கு பேப்பர் கொடுப்பாங்க, இந்த மாதிரி சில வசதிகள் கொடுப்பாங்க. இதெல்லாம் நியாயம்னு நாம் சொல்லலை. இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு அது மாதிரி கேட்டு அவங்க ஃபைல் பண்ணப்போ கோர்ட் வந்து அதை ஒத்துக்கலை. கோர்ட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, நானும் அதை தான் நினைக்கிறேன். என்னென்ன விஷயம்னா, ஒரு தவறு செஞ்சு ஒரு கொலையை ஒருத்தர் வந்து ஒரு பப்ளிக் செஞ்சான்னா அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைங்கிறது ஒரு பக்கம். ஆனால் பொதுமக்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய கடமையில் இருக்கக்கூடிய காவல்துறை செஞ்சால் அந்த குற்றம் வந்து கடுமையாக பார்க்கப்படும். அப்படி பார்க்கல இவங்க வந்து தவறு செஞ்சுருக்காங்க, இவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. மற்றவங்களுக்கு அது அரிதிலும் அரிதான சமயத்தில் தான் தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. ஆனால் இதில் எல்லாருக்குமே தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ வந்து அந்த குற்றங்கள் வந்து ரொம்ப கடுமையாக பார்க்கப்பட்டிருக்கு. நியாயம்தான், தப்பு கிடையாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு அவங்க கேட்குறாங்க அந்த வசதிகள் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னா அது கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க, நியாயம்தான். இப்போ நீங்கள் சொன்னீங்க, அப்புறம் அதை வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கணுன்னா எந்த மாதிரியான வசதிகள் அவர்களுக்கு அங்கே கொடுப்பாங்க? யாருக்கு? முதல் வகுப்புக்கு. அதான் சொன்னலாம், அந்த மாதிரி இப்போ மற்றவங்கள்லாம் வந்து தனிமை சிறைன்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் தனி ரூமில் போடுவாங்க. இந்த மாதிரி வந்து முதல் வகுப்பு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவங்களுக்கு இந்த சாப்பாடு மற்றவங்களுக்கு கொடுக்குறத விட சப்பாத்தி கொடுப்பாங்க. அது மாதிரி அப்புறம் ஆமாம், உணவில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு ஃபேன் வசதி இருக்கும். அதுக்கப்புறம் பேப்பர் அந்த மாதிரி வசதிகள் இருக்கும். அந்த மாதிரி சின்ன, அதாவது ஒரு இதை விட கொஞ்சம் ஒரு பெட்டரான வசதி இருக்குமே தவிர, அதனால் இப்போ தூக்கு தண்டனை கைதுன்னு கொடுத்தாச்சு, எப்படி இருந்தாலும் தூக்கு தண்டனையில் போடுறாங்கன்னா அதில் அப்படி போகிறான்னா இப்படி போகிறான்னா தவறு செஞ்சாச்சு, இனிமேல் அப்பீல் பண்ணட்டும், அப்பீல் கோர்ட்டு என்ன சொல்லுதோ அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீதிமன்றம் நிராகரித்தது சரிதான் அப்படிங்கிறது என்னுடைய. சரி, ஓகே, உங்களோட நேரத்தை எங்களுக்காக செலவிட்டமைக்கு. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.